ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 வரமிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரே ஒரு துண்டு ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணி அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தோட வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதிலே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எள்ளு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு ஒரு 15 பூண்டு எடுத்து தோலோடு தட்டி வச்சுக்கலாம். அதையும் எண்ணெயில் நல்லா ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பூண்டை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட் வறுத்ததையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அரைக்கக்கூடாது. இடையிலே நம்ம திருப்பி பாதியில் பூண்டை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் நல்லா ரெட்டிஷாக வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணல. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்பிகே டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.